வணக்கம். நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக திராவிட நட்பு கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராணிப்பேட்டை சேர்ந்த முகமது ஹசன் சார். வணக்கம். வணக்கம் சார். எவ்வளவு வேலைகள் இருக்க நாங்கள் அழைத்தோன்ன உடனே வந்தீங்க. ஒரு திராவிட நட்பு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உங்களால் ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் வழிநடத்தின்னு வரீங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரியார் பேசினாரு. இப்ப பெரியார கடபார இடிச்சு உடைப்பு கோட்டை என்றாரு. இல்ல இதை அவர் மாத்தி பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, சீமானுடைய அரசியல் ஆரம்ப காலத்துல ரசித்தவர்கள் நானும் ஒருவன் தான். நீங்க ஒரு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நீங்களும் ஒரு ஆமா, உங்களுக்கு நல்ல நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். முத்தலாக்குக்காக வேண்டி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் முத்துவரையில் நாங்க போட்டோம். ஆமா, நடத்துனீங்க. ஒரு 5000 பேர் எடுத்தாங்க. அது முடிச்சு லாஸ்டா அந்த டம்ளர் தண்ணீர் நீங்க கிளீன் பண்ணிட்டு போனீங்க. அந்த அளவுக்கு 2017 அப்படி நம்ம செஞ்சோம். அப்படி செய்கின்ற பொழுது அன்வர் ராஜா எம்பி, அப்ப இப்ப மறைந்த முகமது ஜான் எம்பி எல்லாம் அன்னைக்கு இருக்காங்க. அவங்க நம்ம ராணிப்பேட்டை அன்னைக்கு எம்எல்ஏவா இருந்த காந்தி அண்ணன், அதுக்கு பிறகு தோழர் சிங்கராயர், இன்னைக்கு திராவிட நட்பு தலைவராக கூடிய சிங்கராயர், இவங்க எல்லாம் அந்த கூட்டத்துல பேசினாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்த அந்த கூட்டம். இப்ப அந்த கூட்டத்துக்கு சீமானையும் கூப்பிடணும் அப்படிங்கறத என்னுடைய எண்ணமா இருந்தது, உங்களுடைய. ஆனா அன்னைக்கு சீமானுக்கு திருவள்ளுவர் கூட்டம் இருந்தது, அவரால் வர முடியல. அப்படி அவருடைய பேச்சை, அவருடைய செயல்பாடுகளை ரசித்த நாம பிறகு படிப்படியாக அவர் நிறம் மாறி போறார். எந்த திராவிடத்தை அவர் தூக்கி சுமந்து மக்கள் அவரை மெச்சினாங்களோ, அவரை தூக்கி பாராட்டினாங்களோ, அந்த சீமான் சிறிதாக அவருடைய இடத்தை அப்படியே ஆரியத்துக்கு மாத்துறாரு. இப்ப அதனுடைய உச்சகட்டமாகத்தான் இவர் இது பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே கூட நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மைகளை பேசுகின்ற பொழுது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பேசினார். அப்படி அவர் பேசும் பொழுது நாங்க திராவிட நட்பு கழகத்தின் சார்பாக அன்றைய கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துட்டு வெளியில நான் பேட்டி கொடுக்கும்போது சொன்ன, சங்கிகளும் தம்பிகளும் இரண்டும் ஒன்றுதான். இதில் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற கருத்தை நான் அழுத்தமாக சொன்னேன். அதே போன்று எங்களுடைய தலைவர் சிங்கராயர் அவங்க பேசும்போது தெளிவா சொன்னாங்க, நாக்பூருடைய துண்டு சலைதான் சீமான். அதனால ஒரு காலம் சீமானை நாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவனுடைய செயல்பாடுகள் ஆரியத்துக்கு ஆதரவாக இருக்க வழிய அது பாதிக்கப்பட்ட வெகுஜன மக்கள், அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆதரவான குரலா இல்லை என்றதை அன்னைக்கு சொன்னாங்க. அவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ்லாமியமும் கிறிஸ்துவமும் அரபியம் ஐரோப்பிய மதம். ஆமா சொன்னாங்க. அது இந்திய மதம் இல்லை என்று பாருங்க. இஸ்லாமியர்கள் மதம் மாறினது அது அரபிய மதமா இருக்கிறனால மதம் மாறல. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இந்திய நாட்டுல சனாதனத்தால் பாதிக்கப்பட்ட வர்ணாசிரம தத்துவத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது, கோயில விடமாட்டேன்னு சொல்லும் பொழுது, பொது கிணற்றுல தண்ணீர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, பொது பாதையில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, பொது இடத்துல அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, அப்ப இவர்களுக்கு ஒரு மனித உரிமை, மனித மாண்புகள் இங்கு மீறப்படுது. இதுக்கு நம்ம எது களமா பார்த்தாங்க? அன்றைய இருந்த அந்த இஸ்லாமியமும் கிறிஸ்தவமும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி, வாங்க நீங்க எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய தோழமைகள், நாங்க உங்களை அரவணைச்சிக்கிறோம். நீங்க சொன்னீங்களா திருமாவளவன் கட்டிப்பிடிக்கணும்னு சொன்னாருன்னு, அந்த கட்டிப்பிடி திருமாவளவன் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் நீங்க எங்களுடைய சகோதரர்கள் தான், மனித இனமாக நாம் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு மதங்களும் அரவணைச்சாங்க. அரவணைச்சதன் காரணமாகத்தான் என்னுடைய முன்னோர்கள் கூட ஏதோ ஒரு மதத்துல இருந்திருக்கலாம், இந்துல ஏதாவது ஒரு ஜாதியில இருந்திருக்கலாம், 5 தலைமுறைகளுக்கு முன்னாகவோ 10 தலைமுறைக்கு முன்னதாகவோ இருந்திருக்கலாம். நாங்களே இங்க மதம் மாதிரி தான் வந்திருப்போம். அப்ப அது அரபிய மதமாக, அரபிய உருவாக்கப்பட்ட மதமாக இருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக நாங்க தமிழர்கள் தான், நாங்கள் இந்தியர்கள் தான், கோட்பாட்டை தத்துவத்தை தான் எடுத்திருக்கிறோங்க வழிய நாங்க அந்த நாட்டை வழியாக நாங்க ஏத்துக்கல. அவர் சீமான் என்ன சொன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் வளர்ந்து வர்றதுக்கு பெரியார் ஏத்துக்கணும், இப்ப எங்க பெரியார் தேவையில்ல, வெளிப்படையா சொல்றாங்க. இல்ல, அவருக்கு பெரியார் தேவைப்படாது, பெரியார் தேவைப்பட்டாரு சொன்னார்ல. இல்ல, அவரு மக்கள் மத்தியில இங்க பாருங்க, தமிழகம் அரசியல் களம்ங்கிறது முற்றிலும் வேறுபானது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் களம்ங்கிறது வேற, தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதியில் இருக்கிற அரசியல் களம் அப்படிங்கிறது வேற. தமிழ்நாடு அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு பூமியா இருக்கு. இங்க காகிதம் இல்லத்தும் பெரியாரும் இங்க சகோதரர்களாக நண்பர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு காலம் காகிதம் இல்லத்தை எதிர்த்து பெரியாரை எதிர்த்து காகிதம் இல்லத்தை பேசுனதாக நீங்க ஒரு சான்று பார்க்க முடியாது. என்ன, அவர் மதம் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்காக வேண்டி பெரியார் வரல. அதுக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். மதத்தால் நடைபெறக்கூடிய அயோக்கியத்தனங்களை, மதத்தின் பெயரால் வேதங்களை உருவாக்கி, இவர்களா சட்டத்தை உருவாக்கி, இவன் தலையில பிறந்தான், இவன் தோல்ல பிறந்தான், இவன் தொடையில பிறந்தான், இவன் காலில் பிறந்தாங்கிற அந்த தத்துவத்தை தான் அவர் எதிர்த்தார். அதே ஒரு மதம் தூக்கி சுமக்குதுன்னா அதை நான் இருக்கிறேன், அந்த மதத்துக்கு கடவுள் தான் அத்தாரிட்டினா அந்த கடவுளை நான் தூக்கி போடுறேன்னு சொன்னார். இப்ப கடப்பாராய்ச்சி வச்சிருவாரு நினைக்கிறீங்களா நீங்க? அது குண்டூசி, அந்த கடப்பாரியை நான் குண்டூசியில கூட பார்க்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய அரசியலோ அல்லது விஜயுடைய அரசியலோ எங்களுக்கு குண்டூசிக்கு கூட சமமானது இல்லை. அதை நாங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். விஜயும் கூட தத்துவ அரசியல் நோக்கில அவர் வரல. அவர் ஏதோ ஒரு சினிமா மோகத்துல
எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, அவர் ஜெயிச்சாரு, இவர் ஜெயிச்சாரு வந்திருக்கிறாரு. களத்துல யதார்த்தத்தை அவர் பார்ப்பாரு. களத்துக்கு இன்னைக்கு தத்துவத்தை இங்க தமிழக மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடிய தத்துவத்தை வந்து இவங்க செயல்படுத்துவாங்களோ அன்னைக்குதான் எங்களை மக்கள் அங்கீகரிப்பாங்க. பாருங்க, இந்த மண்ங்கிறது நான் சொல்ல காரணம், பெரியார் பக்குவப்படுத்தப்பட்டாருன்னா எல்லாரையும் ஒன்னா எடுத்துட்டு போனார். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா கூட, இன்றைய முதல்வர் கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு தன்னை சொல்லி அவர் எதை சொன்னாரோ இன்னைக்கு வரை செஞ்சுட்டு இருக்காரு. போதாமல் இருக்கலாம். பாருங்க, 100% சொல்லவே மாட்டோம். அவர் செய்யறதெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். 18 மணி நேரம் வேலை அப்படிங்கிற ஒரு செயல் வந்த பொழுது கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எதிர்த்தன உடனே பின்வாங்கிட்டார். கண்டிப்பா, ஆமாங்க, உடனே பின்வாங்கிட்டார். இது என்ன செஞ்சிருக்கணும்? அதெல்லாம் முடியாது. நான் சொன்னதுதான், பாஜக இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா மக்கள் விரோத சட்டங்களையும் அவர்கள் முடிவெடுத்த பிறகு எத்தனை கட்சிகள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் அந்த விஜயுடைய விஷயத்த சொன்னீங்க, அதை நான் முடிச்சிடுறேன். சொல்லுங்க. விஜயுடைய அரசியல் வந்து மேலோட்டமான அரசியலா இருக்க வழிய அது சித்தாந்தத்தை புரிந்து ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியலா இல்ல. மக்களோட சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திலுமே கத்தி பேசினா அவர் மக்கள் வந்து கேட்டுக்குவாங்க, அரசு எதிர்த்து பேசினா அது வந்து ஒரு பெரிய மாசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அதெல்லாம் அரசியல் கிடையாது. அரசியல்ல ஒரு தெளிவு வேணும். முதல் மாநாட்டிலே அவர் சொன்னாரு, அவங்க செய்யறது பாசிசமா, நீங்க செய்யறது பாயாசமா அப்படின்னு கேட்டாரு. அந்த கேள்வியிலேயே விஜயோட அரசியல் என்னங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சது. ஏன்னா பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறாரு. ஏன் பாசிசம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாசிசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இரவுல பரமதிப்பை ஏற்படுத்தி மக்களை தெருவில் கொண்டு வந்து நிற்கிறது பாசிசம். மக்களுக்கு எதிரான சட்டங்களை, நீட் போன்ற திட்டங்களை உருவாக்கி பாமர மக்களை, ஏழைகளை, +2 படிச்சுட்டு நேரடியா டாக்டர் ஆகிறதுக்கு போனவனை தடுத்து அதுக்காக வந்து ஒரு நீட் ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வுல நீ விவசாயம் சொல்லி இன்னைக்கு நீட் தேர்வு மையங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். கோச்சிங் சென்டர்கள் ஒரு இடத்துல 3 லட்சம் இருந்து 5 லட்சம் வரை வாங்குறாங்க. யாருகிட்ட இருக்கு இந்த 3 லட்சம்? எந்த ஏழைகிட்ட 5 லட்சம் இருக்கு? எப்படி அவன் போய் பயிற்சி பெறுவான்? நல்ல அரசு என்ன செஞ்சிருக்கணும்னா எளிமையாக்கணும் மக்களுக்கு. கண்டிப்பாக பாடத்திட்டத்தை ஒழுங்காக்குங்க, வழிமுறைகளை எளிமையாக்குங்க. அந்த எளிமையாக்கிந்தனா இன்னும் அதிகமான மக்கள் போவாங்களே, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலை செஞ்சிருக்காங்க. இது போன்ற மக்களை ஒடுக்கக்கூடிய சட்டங்களை, மக்களை வதைக்கக்கூடிய சட்டங்களை என்ஆர்சி தெரியும், சிஎன்ஆர்சி உங்களுக்கு தெரியும். இத்தனை மக்களை வந்து நடுத்தர போராட விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃபுடைய சட்டங்கள், இஸ்லாமிய இடங்களை பறிப்பதற்காக வேண்டி இவங்க போட்ட சட்டங்கள், கோயிலை இடிக்கிறதாக சொல்லிட்டு RSS அலுவலகத்துக்காக வேண்டி பக்கத்துல டெல்லியில அவங்க கோயிலை இடிச்சு பார்க்கிங்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை கண்டிக்கிறதுக்கு எந்த பாஜக சார்ந்தவர்களுக்கும் துப்பு இல்ல. RSS தானே செய்யுது. கோயிலை இடிச்சா இவங்களுக்கு வந்து பொது வருமா இல்லையா? கண்டிப்பா. எச்சராஜா கோவம் வரல, ஏன் அப்துல் சம்பத்துக்கு கோவம் வரல, ஏன் வானதி சீனிவாசனுக்கு ஏன் கோவம் வரல, ஏன் நயனார் நாகேந்திரனுக்கு கோவம் வரல? உடனடியாக இங்க இருந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்க, நம்ம கோயிலை எப்படி இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விடயங்களை வச்சு இங்க கலவரம் செய்யக்கூடிய இவர்கள் அவங்க பாஜக செய்யும் போது எதை பத்தி அவங்க கேள்வி எழுப்பவே மாட்டாங்க. அப்ப நசுக்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய இந்த பாஜகவை இவங்க பாயாசமா அப்படின்ட்டு ஒரு மிக எளிமையான கேள்வியில கடந்து போறாரு. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், குஜராத் நடந்த கலவரம் 2002 மோடி ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடந்ததுன்னா 3000 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, வீடற்றவர்களாக மாற்றப்பட்டாங்க, அவங்க வீடெல்லாம் வந்து பறிக்கப்பட்டுடுச்சு. எஹ்சான் ஜாஃபரிங்கிற ஒரு எம்பிஐயே உயிரோட ஒரு 10 பேர் குடும்பத்தோடு சேர்த்து எரிச்சு விட்டாங்க. பில்கிஸ் பானு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கும் அந்த பிள்ளை உச்சநீதிமன்றத்தோட போராடிக்கிட்டு இருக்கு நீதிக்காக வேண்டி. அந்த பில்கிஸ் பானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை கொலை செஞ்சு அந்த பிள்ளைய கர்ப்பரிச்சு கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த பிள்ளையுடைய வயிற்றை அந்த குழந்தைய சூலாயத்தால குத்தி 4 வயசு இருந்த அவங்களுடைய ஒரு சின்ன பையனை எடுத்து தரையில அடிச்சு கொண்ட இந்த அயோக்கியர்கள் தான் பாசிசத்துடைய பயங்கரவாதிகள். இந்த பாசிசத்துடைய பயங்கரவாதத்தை புரியாத விஜய் பாசிசமா பாயாசமான்னு சொல்லிட்டு மிக எளிமையா கேட்டுட்டு போறாரு. அப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை, அப்படிப்பட்ட கொடூரத்தனத்தை எப்ப தமிழக அரசு செஞ்சது? என்னைக்கு திமுக செஞ்சது? என்னைக்கு திமுக இதுக்கு ஆதரவா நின்றது? இதையெல்லாம் நம்ம தெளிவா நம்ம பார்க்கணும். இதை பார்க்காத ஒரு அரசியல் புரிதல் நமக்கு ஒரு காலம் வராது. இப்ப ஒரு டிஎம்கே டிவிக்கு என்றாருங்க. அப்ப அதிமுக ஆண்ட கட்சி, அது ஒரு 50 வருஷம் ஆண்ட கட்சியில அப்ப அதிமுக பொருட்படுத்தாம, ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்லாம் தாவேக்க எங்களுக்கு கூட்டணி வரணுன்றாரு. ஆனா அவரு நண்டாருன்னா எங்களுக்கு திமுக தாவேக்க தான் போட்டின்றாரு. இப்ப இவங்க 6 அமைச்சர் முன்னாள் அமைச்சர்லாம் வந்து தாவேக்க கூட்டணின்ற அப்ப இவங்க எப்படி பாக்குறாங்க சார்? இல்ல, அதுதான் எந்த அண்ணாவுடைய வழியில் நின்று எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த ஒரு பேர் இயக்கத்தை என்ன அற்புதமாக வழிநடத்தி ஜெயலலிதா அம்மா உள்ளபடி அந்த பெண்மணி ஒரு பார்ப்பனிய பெண்ணாக இருந்தாலும் கூட அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை தெளிவாக உள்வாங்கி, உங்களுக்கு நல்லா தெரியும் 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அன்னைக்கு நீதிமன்றத்துல
வழக்கு நடத்தி வெற்றி பெற்றதுல ஒரு பெரும் பங்கு அந்த அம்மாவுக்கு உண்டு. எந்த அளவுக்கு கலைஞருக்கு பங்குண்டோ அதே அளவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கும் பங்கு உண்டு. அப்ப அவர்களை தலைமையாக கொண்டு இயங்கிய இந்த கூட்டம் மிக சர்வ சாதாரணமாக பாஜகவுக்கு அடிமையாக மோடி எங்கள் டாடின்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்ற மாதிரியும் இவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு காலை நக்கக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ரசிக்கல. நாங்க ஒரு விஷயம் தெளிவா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இங்க திமுக அதிமுக அரசியல் தான் இருக்கணுமே ஒழிய திமுக விஸ் காங்கிரஸாகவோ திமுக விஸ் பாஜகவாகவோ ஒருபோதும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற நாங்க தெளிவா இருக்கோம். தேசிய கட்சினா நாங்க தேசிய கட்சியை இங்க வரக்கூடாது. இங்க பிராந்திய கட்சி தான் இங்க இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை சார்ந்த கட்சிகள் தான் நம்மை ஆளணும். ஏன்னா அவர்கள் தான் நம்மை புரிந்தவர்கள். வேறு மாநிலத்தை சார்ந்தவன் நம்ம புரிஞ்சிக்க மாட்டான். நம்முடைய தத்துவம் அவனுக்கு தெரியாது, நம்முடைய வழிபாட்டு முறைகள் அவனுக்கு விளங்காது, நம்முடைய பண்டிகைகளுடைய சிறப்பம்சம் என்னங்கிறது அவனுக்கு புரியாது. அப்ப அவன் நம்மளை ஆண்டான்னு சொன்னா நம்முடைய விழுமியங்கள் எல்லாம் அழிக்கப்படும், நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்படும். 2026 தாவைக்கத்தான் ஆட்சி அமைப்புன்னு தொண்டர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதுதான் இப்ப நான் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக நாங்க ஆட்சி அமைப்போம். அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாருங்க, நாங்களே தொகுதி எப்பவுமே வச்சுன்னு இருப்பேன், பிஜேபி கூட்டணியில தான் நான் தோத்தனாரு. அது போன வாரம் இந்த வாரம் பிஜேபி கூட்டணி வந்துருக்காங்களே, அவர் வந்துருவாங்க. அவர்களுக்கு மனசுக்குள்ள ஏன் வந்தோம்னா இருக்குமே ஒழிய வந்ததுக்கு சந்தோஷப்பட மாட்டாங்க. எடப்பாடிங்கிற ஒரு தனி நபர் அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி அவர் போய் சேர்ந்திருக்காரு, அல்லது அவருடைய பாதுகாப்பு அவர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10 பேருடைய பாதுகாப்பு இருக்கலாம். அதற்காக வேண்டி மக்களுடைய எல்லா உரிமைகளும் காவு கொடுத்திருக்காங்க. நீங்க கடந்த ஆட்சிகளை 11 முதல் 21 முறை தமிழகம் கண்ட எண்ணற்ற போராட்டங்களை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்களும் களம் கொண்டிருக்கோம். அந்த வகையில எல்லா உரிமைகளையும் பாஜக துணை நின்று அவங்க அழிச்சாங்க. ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பிஜேபி. ஆமா, அப்ப இஸ்லாமிய எதிர்ப்பு மரணத்துக்கு பிறகுதான் இவங்க முழுக்க முழுக்க பாஜகவுடைய இன்னொரு முகமாக மாறிட்டாங்க. அதன் பேர்ல தான் உங்களுக்கு உதயமின் திட்டத்துல போய் கையெழுத்து போட்டு வந்ததும், அதுக்கு பிறகு என்ஏசி சட்டத்துல இவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. இவங்க ஆதரவு தெரிவிச்சதுக்காக வேண்டி நாங்க அன்னைக்கு பெரிய களமெல்லாம் கொண்டு, உங்களுக்கு தெரியும் ராணிப்பேட்டையில அன்றைய அமைச்சராக அன்றைய எம்பியாக இருந்த அவரை நாங்க ஜமாத்துல இருந்து நீக்கிற அளவுக்கு நாங்க செயல்பட செஞ்சோம். காரணம் அவர் மீது இருந்த கோபம் அல்ல, அவர் ஆதரித்த அந்த சித்தாந்தத்தை தான் நாங்க ஆதரிச்சோம் வழி அவருக்கல்ல. அவர் மிகச்சிறந்த மனிதர் என்பதில் எங்களுக்கு மாற்றுகிறது. சரி சரி. இப்ப நீங்க ராணிப்பேட்டையில இருக்கல, ராணிப்பேட்டையில ஆற்காடு ராணிப்பேட்டை 2 தொகுதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க திராவிட நட்பு கழகம் திமுக கூட்டணி பயணிச்சுன்னு இருக்கீங்களா? இல்ல, திமுக கூட்டணி இல்ல. இது நான் தேர்தல் அரசியல் செய்யக்கூடிய அமைப்பு அல்ல. இது ஒரு இயக்கம். மக்களுக்கு மத்தியில இணக்கத்தையும் மதங்களுக்கு மத்தியில ஒன்றிணைப்பையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நாங்க போய் மடாதிபதிகளையும் சந்திக்கிறோம், நாங்க பிஷப்புகளையும் பாக்குறோம், உலமாக்களையும் பாக்குறோம். யாருக்கு இருக்கு சார்? எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய, மத பிரிவினை இல்லாம சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய, சமூக நீதி களத்துல உறுதியாக நிற்கக்கூடிய, தமிழகத்திலே உரிமைகளை யார் பாதுகாக்கிறாங்களோ அவர்களுக்காக தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் ஒழிய அவர் எதிராக நிற்கக்கூடியவங்க ஒரு பணிகளை நாங்கள் நிச்சயமா செய்வோம். கடைசியா இருக்க என்ன கேள்வி பாத்தீங்கன்னா, பாவைக்கு பாத்தீங்கன்னா இப்போ விவாதத்துல ஏங்க 2 வருஷம் தான் ஆகுது, 2 வருஷம் ஆகுதுன்றாங்க. அப்புறம் இப்போ ஒரு குழந்தை பிறந்தா எல்கேஜி யூகேஜி அப்படி போயிட்டே படிப்படிதான் +2 முடிச்சு காலேஜ் போவாங்க. இப்போ இவங்க 2 வருஷம்ன்றாங்க. எத்தனை சிஎம் பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுதான் சினிமால நடிக்கும் போதே சிஎம் கடவோட சில பேர் வராங்க. சரி, நடிச்ச உடனே அவருடைய இது விவாதத்தை எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏங்க 2 வருஷம் தான் 2 வருஷம், அப்ப 2 வருஷம் கதை பேச மாட்டாங்களா? நான் சிஎம் பண்றாங்களே எப்படி? அவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு. எம்ஜிஆருடைய அரசியல் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஏறக்குறைய திமுகவுடைய பொருளாளராக இருந்து, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, மக்கள் திராவிட சித்தாந்தத்தை தன்னுடைய சினிமாவில வெளிப்படுத்தி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனார். எந்த சித்தாந்தத்தையும் பேசி விஜய் ரீச் ஆகல. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பிள்ளைங்களோட நம்ம சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களோ, பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களோ அல்லது இஸ்லாமிய இளைஞர்களோ அதுல இருக்காங்களே, ஆனா நான் அவங்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். இவர் ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி அந்த சித்தாந்தத்தின் பக்கம் 20 ஆண்டு காலம் உழைச்சி அந்த சித்தாந்தம் இந்த மண்ணுல வேரோட நிக்கணும், இது உயர்ந்து நிக்கணும், ஆலமரமாக தலை தோங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் செயல்பட்டு இருந்தாரு. ஆனா நிச்சயமாக இவரை நம்ம சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவர் நமக்கான அரசியல் அவருக்கு அரசியல் தெரியலையே. இப்ப அதுதான காரணம். ஏன்னா இப்போ ஒரு தொகுதி 2.5 லட்சம் 3 லட்சம் ஓட்டுக்குதுங்க. 3 லட்சம் ஓட்டுல இப்போ அவங்க நினைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் ஓட்டு ஜெயிச்சு வாங்கினா 1 லட்சம் ஓட்டு ஒரு எம்எல்ஏ ஆக முடியும். அது அவர் தெரிஞ்சிருக்குன்றீங்களா எப்படி? இல்ல, அவர் 1.5 லட்சம் ஓட்டு வாங்க மாட்டாரு, அவருக்கே தெரியும். தெரியாமலும் இல்ல. ஆனாலும் கூட அவர் பாசிட்டிவா பேசுறாரு. ஒவ்வொரு அரசியல் கட்சி துவங்குறவங்க அவங்க முதல்வா நினைப்பாங்க. விஜயகாந்த் அண்ணன் ஆரம்பிச்சாங்க,
அவங்க தன்னை முன்னிறுத்தி தான் பண்ணாங்க. எதிர்க்கட்சி தலைவரான ஆனார்ல. அது ஆனார். ஆனா அது அவருக்கு கூட அந்த அரசியல் புரிதல் அவருக்கு இருந்தது. ஆனா அந்த அரசியல் புரிதல் எதிர்கட்சி ஆனார். தனித்தாகல. அதிமுக ஒரு கூட்டணி இருந்து 40 சீட்ல 29 சீட் வாங்கி 41 சீட் வாங்கினாங்க. ஜெயிச்சு தனித்து நிக்கல. கூட்டணி தான் நின்று ஜெயிச்சாரு. கேள்வி இன்றைய ஒரு அரசியல் வேகம்ன்றது ஒண்ணு இருக்கு. என்ன இதுல புரிதல் அரசியல், புரிதலற்ற அரசியல் சொல்லி 2 விதமா இதை பார்க்கணும். இது பாருங்க, இதுல இன்னொரு அரசியல் நாம் தமிழர் அரசியல். இது எந்த லிஸ்ட்ல சேர்க்குதுன்னு தெரியல. கடப்பாரோட இருப்புன்னு சொல்லிட்டு அவர் கடப்பாரை கொண்டு வந்து அவர் இதுல லிஸ்ட்ல சேர்க்குதுன்னு தெரியல. அப்ப மக்கள் ஒரு பில்டிங் இடினா கூட ஜேசி வச்சே உடம்பு இவர் கடப்பாரை எத்தனை ஒழுங்கா வச்சு இருப்பாருங்க. இல்ல இவரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கடப்பாரை தான் அடிச்சாங்க, அதனால சொல்லியிருப்பாரு. என்ன ஜேசிபின்னு சொல்லாம கடப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அது கடப்பாறை அல்ல, அது குண்டூசி தான். அந்த குத்தூசி என்ன செய்யும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் அது செய்யும். சார், இவ்வளவு நேரம் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுடைய எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கலாம். நாங்க அழைப்பு எடுத்தோன்னே உடனே வந்தீங்க. அந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு போல இருந்ததுங்க. எனக்கே வந்து ஒரு ஆசிரியர் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு வந்து ஒரு என்ன பேசணும்னு தெரியல. நீங்க நிறைய உங்ககிட்ட நான் கத்துக்கினேன், நிறைய கத்துக்கினேன். ஒரு பேராசிரியர்கிட்ட இருந்து கத்துக்கினேன். ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள்.